வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ நடிகர் அஜித்குமார் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித்குமார்னாலே பலருக்கும் நடிப்பை தாண்டி அவர் ஒரு பன்முக திறமையாளர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சினிமாவுக்கு வெளியேயும் கார் ரேசிங், பைக் ரைடிங், சமையல், ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் தயாரிப்பு என பல விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் ஒரு ஆர்வம் கொண்ட கலைஞர்னு சொன்னால் அது மிகையாகாது. தான் விரும்பியதை வாழ வேண்டுன்றதுக்காகவே சினிமாவுக்கு வந்ததாக பல இடங்களில் நடிகர் அஜித்குமார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவருடைய முதல் காதல் எதுன்னு கேட்டால் அது கார் ரேசிங் தான். அஜித்குமார் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே கார் ஓட்டுறதுலையும் ரேசிங்கில் பங்கேற்பதுலையும் ரொம்பவும் ஆர்வம் கொண்டவங்களாக தான் இருந்தாங்க. தன்னோட அப்பாவிடம் கார் ரேசிங்கில் கலந்துக்கிட்ட அனுமதி கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, என்னால் உன்னுடைய கனவுகளுக்கு உதவ முடியாது, ஆனால் நீயே அதை நிறைவேற்றி கொள்ளும்போது நான் தடுக்க மாட்டேன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்ததா ஒரு பேட்டியில் அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே அஜித்குமார் சினிமாவை ஒரு மாடலாக தான் தொடங்கி சின்ன சின்ன வேடங்களில் நடித்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக உயர்ந்திருக்கிறாரு. ஒரு நடிகராக பலரோட மனதை கொண்ட அஜித்குமார் தன்னோட கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வந்துட்டு இருந்திருக்காரு. தன்னோட 52வது வயதிலையும் இப்போவும் கார் ரேசிங்கில் பங்கேற்று அனைவரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறாரு. இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் அவங்க தன்னோட கார் ரேஸ் ரோல் மாடலும் மறைந்த கார் ரேஸ் வீரருமான அயர்டன் சென்னாவுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு. இவர் மே 1 நடைபெற்ற கார் பந்தய போட்டியில் உயிரிழந்த கார் ரேஸ் வீரரும் 3 முறை ஃபார்முலா 1 உலக சாம்பியன்ஷிப் வென்ற பிரேசில் நாட்டு வீரருமான அயர்டன் சென்னாவுக்கு அஜித்குமார் அஞ்சலி செலுத்தியிருக்கும் வீடியோ இணையத்தில் ரொம்பவுமே வைரலாகி வருது. தனது தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் தான் மதிக்கும் ஒவ்வொருவருக்கு அஜித்குமார் அவர்கள் தன்னோட மனமார்ந்த மரியாதையை செலுத்தியது பலரையும் நெகிழ வைத்தது. ஒரு நடிகர் என்பதால் மட்டும் இல்லாமல் ஒரு ரேஸ் வீரனாக அவர் கொண்ட உணர்வுபூர்வமான பிணைப்பை இந்த வீடியோ காட்டியிருந்தது. எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருந்துருப்பீங்க. மறக்காமல் யாரும் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை போய் வலைதளத்தில் பாருங்கள். அஜித்குமார் சார் தான் இப்படி பண்ணியிருக்கிறாரா அப்படின்றப்ப எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அவர் ரொம்பவுமே எமோஷ்னல் ஆகி அவரோட ரோல் மாடல் பக்கத்தில் நின்று அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண் கலங்கினதும் இருந்தது. அவர் தன்னோட ஹெல்மெட்டை கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினதையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவுமே உணர்வுபூர்வமாக இருந்திருக்கும் அந்த வீடியோ. சமீபத்தில் கூட நம்ம அஜித்குமார் சார் குட் பேட் அக்லி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு தான் இருந்தது. இந்த வெற்றி மகிழ்ச்சியில் இருக்கும்போதே துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அஜித் அவர்களோட அணி 3வது இடம் பிடிச்சு அசத்தியது. அதை தொடர்ந்து இத்தாலியில் நடைபெற்ற 12வது மிச்சலின் கார் ரேஸிலையும் அஜித்குமார் சார் பங்கேற்ற அணி 3வது இடம் பிடித்து சாதனை படுத்துது. அதோடு இல்லாமல் பெல்ஜியம் ஸ்பா பிரான்ஸ் பந்தயத்தில் 2வது இடம் பிடித்து மேலும் ஒரு சாதனையை நிகழ்த்தியிருந்தாங்க அஜித்குமார் அவர்களும் அவங்களோட டீமும். இப்படி எல்லா சாதனையும் கண்டினியூஸாக சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருந்தவங்க நடிப்பு மட்டும் இல்லாமல் தான் விரும்பிய துறையிலையும் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருவது அஜித்குமார் அவர்களோட விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சினிமா மற்றும் ரேசிங்கில் அஜித்குமார் அவர்களோட சாமர்த்தியமான திட்டமிடல் என்னன்னு பார்க்கலாமா மக்களே? குட் பேட் அக்லி படத்திற்கு அப்புறம் நடிகர் அஜித்குமார் அடுத்ததாக எந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருந்தது. ஆனால் அது குறித்து எந்த அப்டேட்டும் இதுவரையும் வெளிவரவே இல்லை. அதே நேரத்தில் தான் ஓய்வு பெறப்போவதில்லைன்றதையும் அஜித்குமார் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு பேட்டியில் அவங்க பேசினும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரேஸையும் சினிமாவையும் மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றது நன்றாகவே தெரிஞ்சிச்சு. இந்த நிலையில தான் நான் ரேஸ் இருக்கும் காலகட்டத்தில் படம் தொடர்பான கமிட்மெண்ட்டுகள் இல்லாமல் இருக்க வேண்டும்னு நினச்சி முடிவெடுத்தேன். நவம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரை ரேஸ் இல்லாத காலகட்டத்தில் ஒரு படம் நடிக்க முடிந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் என்னால் ஒரு படத்தை வெளியிட முடியும். இப்படி செஞ்சால் தான் அடுத்த 6 வருஷத்துக்கு அதாவது ரேசிங்கில் என்னால் கவனம் செலுத்த முடியும்னு நடிகர் அஜித்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு முன்னுதாரணமான கலைஞர்னு சொன்னால் அது மிகையாகாது மக்களே.
ஒரு அணியோட உரிமையாளராக இருந்தாலும் சரி, ஓட்டுநராக இருந்தாலும் சரி, ஒரு நடிகராகவும் தன் பெயரை நான் காப்பாற்ற வேணும்னு அஜித் கூறியிருக்கிறாங்க. ரேசிங் மற்றும் சினிமா என 2 துறைகளுக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்குவதால் தன்னோட வேலைகளில் சரியாக கவனம் செலுத்த முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அஜித்குமார் அவங்களோட சாமர்த்தியமான திட்டமிடலையும் தான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் முழு ஈடுபாட்டையும் காட்டுது. அஜித்குமார் அவங்க என்ற கலைஞனோட இந்த பன்முக திறமையும் விடாமுயற்சியும் தனது ரோல் மாடலுக்கு அவர் செலுத்திய மரியாதையும் நிச்சயமாக பலருக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.